ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மங்களகரமாக அழகாக விடிஞ்சிருக்க இந்த வெள்ளிக்கிழமை நாளிலேயே உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் சாயப்பா வந்திருக்கேன். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இப்போது அற்புத பரிசாக உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்ச பிறகு இது நாள் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாரு. உன் மனசுல இருந்த வழிகளும் நீ கடந்து வந்த வழிகளும் எல்லாமே உனக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுக்கும். வலியும் வேதனையும் பட்ட காலமெல்லாம் முடிந்து போய் சந்தோஷமும் சிரிப்பும் கலந்த வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இங்கு இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் எல்லா மனிதர்களும் ஒரு கண்ணாடி போலதான். உடையாத வரைக்கும் அந்த கண்ணாடியில் ஒரு முகம்தான் தெரியும். அவர்கள் யாருங்கிற உண்மை உடைஞ்சிடுச்சுன்னா அந்த கண்ணாடி பல முகங்களை காட்டும். புரிகிறதா? ஒருத்தர் இதுதாங்கிறத உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டீனா அதுக்கு பிறகு அவர்களுடைய கோப முகத்தையும் பழிவாங்கும் முகத்தையும் சூழ்ச்சி முகத்தையும் எல்லா முகத்தையும் நீ பார்க்கக்கூடும். ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு முகத்தை மட்டும்தான் வெளியில காட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் நல்லவங்கிற அழகான முகத்தை. அவர்களுக்குள்ளும் 1000 குற்றம் குறைகள் இருக்கத்தானே செய்யுது. மனிதர்கள் என்றாலே குற்றம் குறை இல்லாத பிறவி ஏதுன்றத மனசுல வச்சுக்கிட்டு பிறவிகளை இப்படித்தான் என்பதை புரிந்து கொண்டு கடந்து போய்கொண்டே இரு. அவங்க ஏன் எனக்கு இந்த துரோகத்தை செஞ்சாங்க, இவங்க ஏன் அப்படி தப்பு பண்ணாங்கன்னு யாரையும் பற்றி தீர்க்கமாக நீ யோசிக்க வேண்டாம். அதையும் தாண்டி உன் மனசுல கோபம் வந்தாலும் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள். கோபம்ங்கிறது மற்றவர்கள் செய்த தவறுக்காக உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தானே. அது மற்றவர்களால் உனக்குள்ள வந்த குணம் தானே தவிர நீ பிறக்கும் போதே அந்த குணத்தை நான் உனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் இடையில் வந்ததை ஏற்று சுமந்து பாரத்தை மனதிற்குள் வைத்து கொண்டே இருக்கிறாய்? இடையில வந்தது இடையிலேயே போகட்டும். அந்த கோப முகத்தை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட நீ எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்காத விஷயங்களையும் உன்னிடம் இல்லாத விஷயங்களையும் நினைச்சு ஏங்கி ஏங்கி நேரங்காலத்தை வீணடிக்காதே என் செல்லமே. ஏதாவது ஒரு வகையில நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் சாயப்பா கொடுப்பேன்னு என்னை நம்பு. நான் எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுத்திடாத மாபெரும் அதிர்ஷ்டத்தை கூட என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். வாய்ப்புகள் கிடைக்காததால் தானே திறமையுள்ளவன் கூட இருக்குமிடம் தெரியாமல் இருக்கிறான். உனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் சிறிதாக இருந்தாலும் கூட அதை சரிதாக பயன்படுத்த கற்றுக்கொள். கொஞ்சம் காத்திருந்தாலே உனக்கான விஷயங்கள் எல்லாம் உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். அவசரப்பட்டதாலேயோ அல்லது உடனே நடந்துடணும் நீ நினைக்கிறதாலேயோ நிம்மதிதான் காணாமல் போகும் என்பதை உணர்ந்து கொள். ஒருத்தருடைய வசதியோ பணமோ அழகோ யாருடைய வாழ்க்கையும் உயர்த்திராது. அவர் செய்யக்கூடிய நற்செயல் மட்டும்தான் அவரை வாழ்க்கையில் உயர வைக்கும் என்பதை எப்போதும் புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. நீ எப்போதும் நல்லதையே சிந்திச்சு நல்ல செயல்களையே செஞ்சுக்கிட்டு இருந்தினா அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். சூரியனும் சந்திரனும் இல்லாத வானம் யாரையும் கவர்வது கிடையாது தானே. அதே போல உண்மையான அன்பு கொண்ட உன் இதயத்தை நானே விரும்புவேன். எல்லா மனிதர்களும் அன்பு உள்ளம் கொண்ட மனிதர்களைத்தானே விரும்புகிறார்கள். காற்றில் பறக்கக்கூடிய ஒரு துணியானது எந்த பக்கத்துல காத்தடிக்குதோ அதற்கு ஏத்தாற் போல திசையை மாற்றி மாற்றி பறந்துகிட்டு இருக்கும். நீ அப்படி இருக்க வேண்டாம் என் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் சரி, உன்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் சரி, நீ எல்லாருக்கும் ஒரே முகத்தை காட்டக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. ஏன்னா அப்படி காத்துல ஆடக்கூடிய வஸ்திரம் போல் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதாவது முச்செடியில் சிக்கி எப்படி துணி கிழிந்து போகுமோ அதே போல ஏதாவது ஒரு தவறான பாதையில போய் வாழ்க்கையே முடித்து கொள்வார்கள். என் அன்பு பிள்ளையான உனக்கு அந்த நிலைமை வேண்டாம். நீ எப்போதும் எல்லாருடனும் நல்லபடியா பழகணும். கெட்ட மனிதர்களை கண்டாலும் அல்லது கெட்ட செயல்களை பார்த்தாலுமே கூட அங்கிருந்து விலகி போக நினைத்திருன் செல்லமே. எப்போதும் உன் மனசுல நல்ல எண்ணங்கள் தான் இருக்கணும். உன்னுடைய காரியங்களில் நல்ல செயல்களை மட்டும்தான் நீ செய்யணும். உனக்காக நீ விருப்பப்பட்டதையெல்லாம் செய்து கொடுக்க உன் சாயப்பா நான் தயாராகத்தான் இருக்கேன். தேவையில்லாம மற்றவர்களின் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட வேணாம். உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமும் நிறைய இருக்கு. அது எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஓம் சாய்ராம்.